Hi friends, welcome back to Deekshu Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப டேஸ்டியான எம்மியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி Deekshu Samayal உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அதில் ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் 2 பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணி இது கூட போட்டிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா கலராகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி செய்ய காய்கறி பார்க்கலாம். ஒரு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 10 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும், கலர் மாதிரி வரட்டும் வெங்காயம். நீங்கள் நிறைய வெஜிடபிள் பிரியாணி வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் ஒரே ஒரு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா பிரியாணியில் புளிப்பு சுவை வந்துடும். நம்மளோட பிரியாணி கார சாரமாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றுறோம் இல்லையா, அப்போவே 2 ஸ்பூன் நம்ம நெய் கூட ஊற்றிக்கலாம் இது கூட. இப்போ தக்காளி ஈஸியாக வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. சீக்கிரம் நம்மளுக்கு தக்காளி மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், ஈஸியாக மசிஞ்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இது போல் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பாருங்கள், தக்காளி மசிஞ்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பிரியாணி பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் போட்டாலே போதும், நல்ல வாசமாக இருக்கும் நம்ம பிரியாணி. கரம் மசாலா தூள் இல்லாதவங்க பிரியாணி பவுடர் சேர்த்துக்குங்க. இப்போ அந்த மசாலாவில் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இது கூட வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நம்மளோட பிரியாணியில் நல்ல இந்த மசாலாவும் எண்ணெயும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்தால் தான் பிரியாணி நல்ல கலராக இருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னமும் நல்ல ருசியாக இருக்கும். பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. கம கம கமன்னு வாசனை வருது இப்போவே. நீங்கள் நிறையா மெத்தடில் பிரியாணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி செய்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சீங்கன்னா எந்த ரைஸாக செஞ்சாலும் ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருங்க. பாஸ்மதி ரைஸ்னால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நான் நார்மல் அரிசினால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றின பிறகு நம்ம அரிசி நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ பாஸ்மதி அரிசியில் செஞ்சிங்கன்னா 1 விசில் வைங்க, 1 விசில் சிம்மில் வைங்க. நார்மல் ரைஸில் செஞ்சிங்கன்னா
உங்கள் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 விசில் வைக்க போகிறேன் என் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். நம்மளோட பிரியாணி வாசமாக இருக்கணும் இல்லையா? பிரியாணிக்கு முக்கியமே புதினா தானே. அப்போ அந்த புதினாவை மேலே நம்ம நல்லா தூவி விட்டுக்கலாம். புதினா இல்லாமல் பிரியாணி செஞ்சால் பிரியாணி வாசமாகவே இருக்காது. இப்போ கொத்தமல்லி தலையை நான் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த பிரியாணியோட உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரையும் தயிர் பச்சடியும் வச்சுருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரை வந்து முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. கீழே இன்ஸ்டாகிராமோட ஐடியும் நான் கீழே கொடுக்குறேன், அதிலே எங்களை ஃபாலோ பண்ணி அதிலே எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உப்பு காரம் பார்த்துக்குங்க. ஒரு கொதி வந்த பிறகு நம்ம விசில் வச்சு மூடிக்கலாம். எப்போதுமே நம்ம உப்பு பார்க்குறப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்க்குறப்போ உப்பு வந்து ஒரு கல் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வர்றப்ப கரெக்டான அளவில் இருக்கும். இப்போவே கம்மியாக இருந்ததுன்னா சாதம் வெந்து வர்றப்ப ரொம்ப சப்புன்னு இருக்கும், சாப்பிடவே நல்லா இருக்காது. இப்போ நான் உப்பு காரம்லாம் பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் விடலாம். மூணு விசில் வரட்டும். வெயிட் பண்ணலாம். பாருங்க, 3 விசில் வந்துருச்சு. இப்போ நான் கேஸ் எல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்பா, நல்லா வாசமாக இருக்குது பிரியாணி. நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு, கொஞ்சம் கூட சாதம் குலையலை. செம்ம வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலே பிரியாணி நல்ல டேஸ்டியாக வரும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட ருசியான டேஸ்டியான எம்மியான பிரியாணி ரெடி. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.